السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته
ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய அந்த அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கியவனாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வெளிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கருணையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 4வது ஜும்மாவிலே அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். பொதுவாகவே மற்ற மாதங்களை விட ரமலான் மாதம் சிறப்புக்குரிய மாதம். ரமலான் மாதத்தில் சிறப்புக்குரிய நாட்கள் கடைசி 10 நாட்கள் ரமலான் மாசத்துல சிறப்புக்குரிய நாட்கள். கடைசி 10 நாட்களில ஒற்றைப்படை இரவு அதைவிட சிறப்புக்குரிய நாட்கள். ஏன் ஒற்றைப்படை இரவு சிறப்புக்குரியதா மாறுகிறது? நமக்கு எல்லாம் தெரியும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த அந்த லைலத்துல் கத்ர் இரவு, அந்த குர்ஆன் இறங்கி அந்த இரவு ஒற்றைப்படை இரவிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தாங்க. ஆகையினால ஒற்றைப்படை இரவு ரமலான் மாசத்துல சிறப்புக்குரியதாகிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த மீதம் இருக்கிற 2-3 நாள் கடந்துட்டோம். மீதம் இன்னொரு 4 நாள் இருக்குது. இந்த நாட்களில் இந்த மீதம் இருக்கிற இந்த ரமலானுடைய குறைந்த நாட்களை பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ளணும். ஏனென்றால் அடுத்த வருஷம் நம்முடைய நிலைமை என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப கிடைச்சிருக்கிற இந்த பாக்கியத்தை, இந்த வாய்ப்பை நல்ல முறையில இரவிலும் பகலிலும் அல்லாஹுவை அதிகம் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில நம்முடைய காலத்தை, நேரத்தை நாம் என்ன செய்யணும்? முடிந்த அளவிற்கு செலவழிக்க வேண்டும். தான தர்மங்களை செய்வதில் இருந்து, குர்ஆன் ஓதுவதில் இருந்து, எல்லா அமல்களையும் இரவில் நின்று வணங்குறதிலிருந்து எல்லா அமல்களையும் என்ன செய்யணும்? இயன்றவரை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த அமல்கள்ல ஒரு சிறந்த அமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, வீணான எதையும் செய்யாமல் இருப்பது, வீணான எதையும் பேசாமல் இருப்பது, பொய் பேசாமல் இருப்பது, பிறரை பற்றி பேசாமல் இருப்பது, தனித்திருப்பது, அமைதியாக இருப்பது. இது பெரிய அமல். ஏன் பெரிய அமலே? எல்லா அமல்களையும் இந்த மாதிரி நடந்து கொண்டால் அது எல்லாத்தை விட இது உயர்வாயும். குறைந்த அமல் செஞ்சா கூட இது அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலியை பெற்றுத்தரும். இந்த பழக்கம், இந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா ரமலானுக்கு பின்னாடியும் நம்முடைய அமல்கள் என்ன ஆகும்? பாதுகாக்கப்படும். அப்ப சும்மா இருப்பது, தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது, வேண்டாவைகளை நம்ம செய்யாம இருக்கிறது, இந்த ஒரு பண்பையும் என்ன செய்யணும்? இந்த நாட்களில் நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒற்றைப்படை இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ என்ன? அந்த ஒற்றைப்படை இரவுல கேட்க வேண்டிய துஆ என்னங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃபு அன்னி. பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், பாவ மன்னிப்பு கோருவதை விரும்புகிறாய், நீ பிரியப்படுகிறாய். ஆகவே எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த இரவு வேளைகளில் என்ன செய்யணுங்க? நம்ம மீது இருக்க நாட்கள்ல அதிகம் அழுது கண்ணீர் வடிக்க வேண்டியது நம் மீது கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு வணக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கி வைக்கிற ஒரு அமல். அது அந்த அமலை மாத்திரம் நம்ம சரியான முறையில புரிந்து கொண்டு அதனை நாம் கரெக்டா நம்ம பயன்படுத்திட்டோம்னு வைங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் பெருமாற்றத்துக்குள்ளாய் நம்ம ஒரு தைரியம் பெற்றவர்களா மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில அது உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக ஆயிடும். அது என்ன அந்த அமல் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆன்ல தன்னை பற்றி மூமின்களுக்கு, மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். எப்படி அறிமுகம் செய்கிறான்?
இரண்டாவது அத்தியாயம் 186வது வசனம், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇலா தான் ஃபல்யஸ்தஜீபு லி வயுமினு பிலஅல்லஹும் யர்ஷுதூன். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி சொல்ற மாதிரி குர்ஆன்ல ஏராளமான கேள்வி கேட்டு பதில் வரும். அவர்கள் அப்படி கேட்கிறார்கள், நபியே நீங்கள் இப்படி சொல்லிருங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதோட விட்டுல அல்லாஹ், அவர்கள் பிரார்த்தனை செய்தால் நான் அவர்களுக்கு பதில் அளிக்கிறேன். இது யார் சொல்றதுங்க? அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம்மை படைத்தவன் சொல்றான், நான் பக்கத்தில் இருக்கிறேன், அவங்க என்னை கூப்பிட்டா நான் பதில் தர்றேன், அவங்க என்னை அழைச்சா அவங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று யார் சொல்றா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறான் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். 50வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் சொல்லுகிறான், பிடரி நரம்பை விட நான் அருகில் இருக்கிறேன். பாருங்க, பக்கத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கோம். நமக்கு பக்கத்தில் இருப்போரை விட நமக்கு அருகில் யார் இருக்கிறா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய ஆளுமை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு என்று ஒரு அரசு இருக்குது என்றாலும் அல்லாஹ்வுடைய ஆளுமை சூழ்ந்து இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஃபிரௌன்ட்ட போய் பேசுன்னு சொல்லும் போது, பேச போகும்போது அல்லாஹ் சொல்றான், நான் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நான் செவிமடுத்துட்டு இருக்கேன், நீங்க போய் பேசுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன்ல நம்மளுக்கு சொல்லித்தரான், மூவர் இருந்தால் நான்காவதாக நான் இருக்கிறேன், நீங்க 4 பேர் இருந்தா 5ஆவதா நான் இருக்கேன். இப்ப இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்லணும்? சிந்திச்சு பாருங்க, எதுக்கு சொல்லணும்? நான் பக்கத்தில் இருக்கேன், என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறைகூவல் விடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, இப்ப இங்க வந்திருக்கிறோம். நம்ம இந்த ஜும்மாவுடைய உரைகள் என்பது, நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், சலிப்பா இருக்கும், வெயில் பயங்கரமா இருக்குது, கொஞ்சம் தூக்கம் வரும், சைத்தானை கொஞ்சம் வெளியிலே அனுப்பிவிட்டு, பயான்ங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் பேசணும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்ல, ஒரு விஷயமாவது நம்ம உள்ளத்துக்குள்ள போய் அல்லாஹ்வுடைய வசனம் நம்மகிட்ட வேலை செய்யாவிட்டால் இந்த ஜும்மா சடங்கா மாறிடும். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் சுதாரித்து கொண்டு சுருக்கமாக வெயிலா இருக்கிறனால முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நம்மை மாற்றணும். இந்த உரை, இந்த வசனம், இந்த குர்ஆனுடைய ஆயத் எனக்கு பலனளிக்கணும். அந்த மாதிரி நம்ம மாறணும். அப்ப நம்ம மூமின்களாக இருக்கிற நாம வந்திருக்கிறோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? அல்லாஹ் கேட்டா என்னை அலையுங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்றதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நமக்கு யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. நான் கேட்டா தர்றேங்கிறானே, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதுலயும் சந்தேகம் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆனால் நாம் என்ன செய்யணும்? நிறைய பின்தங்கி போய் இருக்கிறோம். நிறைய நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, குடும்பத்துல ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாகி மன சஞ்சலங்கள் இருக்கிறோம். ஆனால் நமக்கு அதை நீங்காமல் இருக்கிறத ஏன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, அது ஏன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்ச ரஹ்மானுக்கு, உலகத்தை இவ்வளவு அற்புதமா படைச்ச அல்லாஹ்வுக்கு எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்கு செட் பண்ணி அவ்வளவுதான் இவை வாழ்ந்துக்கோ என்று அல்லாஹ் விட்டு போதா இருந்தால் விட்டு இருக்கலாம். ஆனா அப்படி விடல. அல்லாஹ் என்ன செய்யறான்? மூமின்களுக்கு வரப்பிரசாதமாக, பாக்கியமாக, அருக்குடையாக ஒரு விஷயத்தை தர்றான். அது என்ன? கேளு, நான் தர்றேன், கேளு, நான் அதை மாத்துறேன். உனக்கு கஷ்டம், கடன்ல இருக்கிறியா, கடனை நீக்கணுமா, கேளு. நீ உனக்கு நோய் இருக்குதா, கேளு. உனக்கு தேவை இருக்குதா, கேளு. உனக்கு என்ன வேணும், பானம் வீடு வேணுமா, வாசம் வேணுமா, கேளு, தருகிறேன். கேட்டு அதை தருவதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கான். எல்லாத்தையும் செட் பண்ணி நீ ஏழைதான் போ, நீ பணக்காரன் தான் போ, நீ ஆரோக்கியம், நீ நோய் என்றெல்லாம் விட்டுருக்கலாம். ஆனா அப்படி விடல. கேட்க சொல்றான், கேளு, நீ கேளு, நான் தர்றதுக்கு தயாரா இருக்கேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி செய்திருப்பதே என்ன பெரும் ஒரு பாக்கியம். அன்புக்குரியவர்களே, குர்ஆனை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, குர்ஆனை நீங்கள் வாசித்து பார்த்தால், படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 10 வசனத்தை நீங்கள் வாசித்தால் 11வது வசனம் ஒன்று வரும். அது என்ன தெரியுங்களா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேளுங்கள், நபிமார்கள் இப்படி கேட்டார்கள், நீங்கள் இப்படி கேட்டால் அவன் அப்படி பதில் தருவான் என்று பிரார்த்தனையை பற்றி பேசாத வசனங்கள் இருக்காது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசாத வசனம் இருக்காது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துவா ஹுவல் இபாதா. துஆங்கிறது என்ன தெரியுமா? அதான் வணக்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் வணக்கம்ங்கறாங்க? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், தர்மம், குர்ஆன் ஓதுறது, பிரார்த்தி எல்லாமே என்னங்க? எல்லாமே துஆ தான். ஏன் துஆ? எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? தொழுகைக்கு பின்னாடி என்ன இருக்குது? தொழுதா என்ன கிடைக்குங்க? இப்ப போகும்போது பணம் கொடுத்து அனுப்புவோமா? அல்லாஹ் எனக்கு நல்லது செய்வான்.
செய்வான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான், சொர்க்கத்தை தருவான். நான் நோன்பு வச்சு கஷ்டப்படுறேன், எதுக்கு வைக்கிறோம்? எனக்கு அல்லாஹ் தருவான். நோக்கம் பிரார்த்தனை. அப்போ இந்த பிரார்த்தனை தான் வணக்கம்ங்கிற சொல்லும். எல்லாத்துக்கும் தலையாய வணக்கம் எதுங்க? பிரார்த்தனை. இன்னும் சொல்றதா இருந்தா, தொழுகை இப்ப ஜும்மா முடிஞ்சிச்சு, உனி அடுத்த வாரம் ஜும்மா தான். லொஹர் முடிஞ்சுது, அசர் எப்பங்க இன்னும் டைம் இருக்குது. ஃபஜ்ர் வரும்போது தான், நோன்பு காலத்துல தான் நோன்பு, இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம். ஹஜ்ஜு டைம்ல தான். இந்த இபாதத்திற்கு வருங்க அல்லாஹ்வை அழைக்கிறது டைம் இருக்காதுக்கு. டைம் இருக்காதுக்கு ஏதாவது நேரங்காலம் இருக்குதா? நீங்க தூங்கும் போது அல்லாஹ்வை அழைக்க முடியாதா? உங்களுக்கு நினைவு வந்தவுடன் அழைக்க முடியாதா? நீங்க பாத்ரூமுக்குள்ள செல்லும் பொழுது அல்லாஹ்வை அழைக்கணும், வெளியில வந்தோன்னு அல்லாஹ்வை புகழணும். அப்ப எல்லா 24 மணி நேரம் நீங்கள் உறங்கும் வேலையை தவிர நினைவில் இருக்கிற எல்லா நேரமும் செய்கிற ஒரு இபாதத் எதுங்க? அல்லாஹ்வை அழைப்பது, அல்லாஹ்ட்ட பேசுவது, அல்லாஹ்ட்ட உதவி தேடுவது. இந்த இபாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தின் தலையாயதாக நம்மளுக்கு ஆக்கி தந்திருக்காங்க. குர்ஆனை நம்ம திருப்பணும்னு ஓதுறோம். சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில ஒரு ரக்காத்திலையும் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதி கொண்டிருக்கிறோம். என்ன ஓதுறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்ன அர்த்தம்? உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம். பாருங்க அந்த வார்த்தையை. உன்னையே வணங்குகிறோம், உன்னையும் வணங்குறோம் இல்ல, உன்னையே வணங்குறோம். உன்னையே வணங்குறோம், வேற யாரையும் வணங்குறோம் இல்ல, உன்னையே வணங்குறோம். ஈயாக்க, உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லி உன்னிடமே உதவி கேட்கிறோம் யா அல்லாஹ், யார்ட்டையும் நாங்க கேட்கல யா அல்லாஹ் என்று ஆரம்ப வசனம் எதை கற்றுத்தருது? நம்மளுக்கு துஆவை தான் கற்றுத்தருது, பிரார்த்தனையை தான் கற்றுத்தருகிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இந்த பிரார்த்தனைங்கிற இந்த ஒரு அமல் இருக்கு பாருங்க, அதுதான் நபிமார்களின் ஆயுதம். நபிமார்கள் இந்த உலகத்துல ஜெயிச்சதுக்கு எதுங்க ஆயுதம்? எது ஆயுதம்? மெஜாரிட்டி வச்சிருந்தாங்களா? இல்ல வெப்பன்ஸ் ஊர்பட்டு தயார் பண்ணாங்களா? நபிமார்களை பின்பற்றிய கூட்டம் மெஜாரிட்டியா இருந்தது, எதிரிகளை வீழ்த்தினாங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டு காலம் அல்லாஹ்வுக்காக உழைச்சாங்களே, எவ்வளவு பேருங்க இஸ்லாத்துக்கு வந்தா? வருஷத்துக்கு ஒரு ஆளு வந்திருந்தா எவ்வளவு வந்திருக்கலாம்? 950 பேர் வந்திருக்கணும். கப்பல்ல ஏறினது எவ்வளவு? அவங்க இறங்கின அந்த ஊருக்கு பேரு, அந்த இதுல துருக்கியில அராரத் மலை கீழே இறங்கின ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு பேரு 80. அரபியில என்னங்க 80? ஏன் 80 பேர் இருந்தாங்கன்னு ஒரு நினைவா வச்சிருக்கிறாங்க. அது கரெக்டா குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது, அப்படி வச்சிருக்கிறாங்க ஒரு வரலாறுல. அப்ப 80 பேர் அதை உட்கார்ந்து இருக்காங்க. 950 வருஷம் வேலை செஞ்சு 80 பேர் வந்திருக்கிறாங்க. 80 பேர்த்த வச்சுக்கிட்டு எதிரிகள் அத்தனை பேர்த்தையும் அழிச்சிட்டாங்க. இவங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க மட்டும் வாழ்றாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? வெப்பன்ஸ் ரெடி பண்ணாங்களா? இல்ல மெஜாரிட்டி ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்களா? போர் பயிற்சி எடுத்தாங்களா? ஒரே ஆயுதம் தான். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இவன் திருந்த மாட்டான் யா அல்லாஹ், என்னால நான் இரவு பகலா முயற்சித்தேன் யா அல்லாஹ், நான் பகிரங்கமாவும் மறைவா அழைச்சிட்டேன் யா அல்லாஹ், இவன் கேட்க மாட்டேங்கிறான் யா அல்லாஹ், இவர்களை நீ விட்டு வைக்காதே என்ற தன்னுடைய அந்த ஆயுதத்தை, மூமினுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட பயன்படுத்துறாங்க. பார்க்கிறோம் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ரக்காத் தொழுதாங்க, நீட்டி நின்று இரவு வணக்கம் புரிந்தார்கள் அல்லாஹ் சொல்றானா குர்ஆன்ல? தேடி தேடி பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பை பத்தி அல்லாஹ் பேசுகிறானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நம்பியதை அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட உரையாடியதை அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பிரார்த்தித்ததை அல்லாஹ் பேசுகிறான். அது நமக்கு முன்னுதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆல இருக்கு பாருங்க, சரியான வெயிட். ஒரு மூமினுடைய உள்ளத்துல அது தெரியாத மூமின் இருக்கக்கூடாது. அவங்க செஞ்ச துஆக்கள் இருக்கு பாருங்க, அதை நம்ம பார்த்து பார்த்து குர்ஆன்ல தேடி எடுத்து படிச்சு நம்ம உள்ளத்துல வச்சுக்கணும். ஏன்? அவ்வளவு பலம் வாய்ந்தது, அவ்வளவு பலம் வாய்ந்தது. அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய உயர்வு அவங்க அடைஞ்சதுக்கு ஒரே காரணம் என்ன? அல்லாஹ்வை நம்பியது ஈமான். அந்த ஈமானுக்குரிய வெயிட்டை கொடுத்தாங்க. என்ன வெயிட்? நான் ஒருத்தரை நம்பிட்டேன், அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன், அவர்கிட்டயே கேட்கிறேன், அவர்கிட்டயே பேசுறேன், அவர்கிட்டயே நான் அழுகிறேன், அவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என்கிற அளவுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் சொல்றான்? உங்களுக்கும் அதுதான். நீங்க இந்த குர்ஆனை நம்புறீங்க, நீங்க என்ன நம்புறீங்க பாருங்க. அவர் பாருங்க என்கிட்ட எப்படி நடந்து கொண்டார் என்பதை பாருங்கள். முன்மாதிரி இருக்குது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டித் தரான். நம்ம பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள அல்லாஹ் என்ன செய்யறான்? இறை தூதராக தேர்ந்தெடுத்துட்டான். நீங்க சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்துக்கு போங்க, அதுல தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், இத்ஹப இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. ஃபிர்அவுன் வரம்பு மீறிட்டான், நீங்க அவன்கிட்ட போய் பேசுங்க என்று அல்லாஹ் ஆர்டர் போடுகிறான். உடனே நபியா தேர்ந்தெடுத்துட்டேன். உடனே இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? குர்ஆனை படிச்சு பாருங்க. ஃபிரௌன் தானே யா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்சவர் தான், ஏன் அவர்கிட்ட தான் நான் வளர்ந்தேன், எனக்கு அவர் தெரிஞ்சவர் தான், நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்க? எடுத்து பாருங்க.
உடனே அவர்கள் செய்தது என்னன்னா, யா அல்லாஹ், 20வது அத்தியாயம் 25வது வசனம், எனக்கு நீ என் உள்ளத்தை நெஞ்சத்தை விரிவாக்கி தாயா அல்லாஹ். நெஞ்சத்தை துவா எல்லாத்துக்கும் தெரியும், அந்த துவா, நெஞ்சத்தை எனக்கு விரிவாக்கித்தா, என்னுடைய சகோதரர் என்னோட உதவிக்கு அழைத்துவை அனுப்பிவை, எனக்கு நீ உதவி செய் என்று 4-5 விஷயங்களை பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. போய் பேசின்னு சொன்னா போயிட்டு வரேன்னு சொல்லல, அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. யா அல்லாஹ், எனக்கு இதெல்லாம் கொடு ரப்பி, நான் சொல்லி துவா செய்யறாங்க. எனக்கு நீ என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கு, எனக்கு என்னோட சகோதரர் எனக்கு கூட அனுப்பி வை என்றெல்லாம், என்னுடைய காரியத்தை லேசாக்கி வை என்றெல்லாம் யார்கிட்ட கேட்கிறா? உடனே அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு தான் போறாங்க. பிரார்த்தனை அல்லாஹ்வை கூப்பிட்டுக்கிறாங்க. உடனே துவா. இதையே அல்லாஹ் சொல்லித்தரான். எதா இருந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட பேசுங்க, கேளுங்க, நான் உங்களுக்கு இருக்கேன். அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருள்களின் மீதும் அவன் ஆற்றலுடையவன். அல்லாஹ் சொல்ற அனைத்து பொருள், ஒரு டேபிள் பேனா இருக்கா, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அது மேல இருக்குது. இந்த செல்போன் இருக்கா, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அது மேல இருக்குது. அப்ப இப்படி நம்பணும், நம்ம எல்லா பொருள்களின் மீதும் அவன் ஆற்றலுடையவன், அனைத்து பொருளும் அவனை தவிர எதுவுமே நடக்காது என்று பலமான நம்பிக்கை நம்மகிட்ட வரணும். அப்ப அந்த பிரார்த்தனை வருங்க. போனோன்னு இப்படி கேட்கிறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட போய் ஜெயிச்சாங்க? ஆதி சமூகம். சாதாரணமா நினைக்காதீங்க, பலசாலிகள். எங்களை விட வலிமை மிக்கவர் யார்? அகம்பாவம் பேசணும். உன்னை படைத்த இறைவன் உன்னை விட வலிமை மிக்கவன் இல்லையா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்பேற்பட்ட அந்த வலிமை மிக்க மக்கள்கிட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? இவர்களும் வலிமையான ஒரு போர்ஸை ரெடி பண்ணாங்களா? ஆப்போசிட்ல இருந்த சகாபாக்கள், அவங்கள்ட்ட பின்பற்றிய மக்கள் வலிமையாக இருந்து சண்டையிட்டாங்களா? துவா கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், இவங்க கேட்கிற மாதிரி தெரியல, யா அல்லாஹ், நான் இவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் என்று கையேந்தினார்கள். புயல் காற்றை அல்லாஹ் அனுப்பி அவங்க இல்லாமல் ஆக்கி விட்டான். வேரோடு பிடுங்கி வீசப்பட்டதுங்கிறான் அல்லாஹ். 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து மலட்டு காற்றை வீசினோங்கிறான் அல்லாஹ். என்ன நடந்தது? துவாதா. அல்லாஹ்ட்ட பேசி அல்லாஹ்ட்ட உதவி வாங்கிட்டாங்க. நபிமார்களுடைய அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிச்சு பாருங்க, கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். முழு வாழ்க்கையும் பிரார்த்தனை தான், முழு வாழ்க்கையும் பிரார்த்தனை தான். இந்த பத்ருடைய ரமலான்ல 17 பத்ரு, இஸ்லாம் இருக்கணுமா வேண்டாமா முடிவெடுக்கப்பட்ட நாள். அந்த போர்ல எப்படி ஜெயிச்சாங்க சொல்லுங்க? ஈரான் மாதிரி டெக்னிக்கலான ஆயுதங்களை எல்லாம் பயங்கரமா குவிச்சு வச்சிருந்தாங்களா சகாபாக்கள்? அல்லது அவர்கள் 1000 பேர் இருந்தாங்க, நம்ம 3000 பேர் போய் சண்டை போட்டோமா? 300 பேரு 314 பேருங்கிறாங்க. 314 பேத்துல பாதி பேரு மதீனாவாசிக சண்டை தெரியாது, பாதி பேத்துக்கு என்ன இல்லை, அப்பதான் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகல, ஆயுதம் இல்ல, குதிரை இல்ல, சண்டையும் சரியா தெரியாது. எப்படி ஜெயிச்சாங்க சொல்லுங்க? எப்படி ஜெயிச்சாங்க? எப்படி ஜெயிச்சாங்க? அன்றைய இரவு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட அழுகிறாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு, யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்தை இவர் அழித்து விட்டால் உன்னை சொல்வதற்கு பெயர் சொல்ல ஆள் இருக்காது, யா அல்லாஹ், உதவி செய் யா அல்லாஹ் என்று அந்த மேலே இருந்த துண்டு கீழே விழுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்குமார்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில 1000 மலக்குகள் களத்துக்கு வந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்க? அந்த துவா. அல்லாஹ்ட்ட கூப்பிட்டாங்க. உதவி யார்கிட்ட கேட்கிறாங்க? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. 1000 மலக்குகள் களத்துல வந்துட்டாங்க. ஒருத்தரை கைது செய்து கொண்டு வராங்க. அப்ப கேட்கிறாங்க, இவர் என்னை கைது செய்யவில்லை. அந்த எதிரி சொல்றாரு, இப்ப யாரு செஞ்சா? வேற ஒருத்தர் தான் செஞ்சாரு. யாரு செஞ்சா? யாருக்கும் தெரியல. யார் செஞ்சா? மலக்குகள் வந்து மனித உருவிலே அங்கே வேலை செய்தார்களே, எப்படி செஞ்சாங்க? அப்ப கேட்டாங்க ரசூலுல்லாஹ். துவா தான் வெற்றி, துவா தான் ஒரு மூமினுடைய முழு பலம். என்னங்க? துவா தான், பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனைங்கிற பாக்கியத்தை இன்னைக்கும் இப்பவும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வச்சிருக்கான். ஆனால் நம்முடைய நடவடிக்கை தான் வேற மாதிரி இருக்குது. அன்புக்குரியவர்களை சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. நம்மள எத்தனை பேர் பொருளாதார பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கிறோம், எவ்வளவு பேர் பிரச்சனையில உட்கார்ந்து கடல்ல இருக்கிறோம், சிக்கல்ல இருக்கிறோம், எவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாக்குறாங்க. இந்த நேரத்தில் நீங்க பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அவர்கள் சொல்றாங்க, நான் கடனாளியா இருக்கேன், பொருளாதார பிரச்சனை என்னை வாட்டுகிறது. அப்ப என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நீ அப்ப பகல்ல வேலை செய்றீங்களா? நைட்டும் சேர்ந்து செய்யுங்க, இல்லாட்டி இந்த வியாபாரத்தை பண்ணுங்க என்று சொல்லி கொடுத்தாங்களா? இதை பண்ணுங்க, அந்த பிசினஸ் விட இந்த பிசினஸ் பண்ணுங்க, டாப்பா வந்துருவீங்க, அப்படித்தான் நாம சொல்லி தருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தா? அப்படியா? துவாவை கேட்டு தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச துவா. ஒவ்வொரு துவாவா நான் ஓதி காமிச்சேன்னா 2 மணி ஆயிரும். அன்புக்குரிய நல்லடியார்களே, சொல்லித்தராங்க. கவலையை விட்டு, துக்கத்தை விட்டு, இயலாமையை விட்டு, நான் அதிகரிக்கிற கடனை விட்டு, பிறர் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டு, எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருச்சு. எல்லாமே அடங்கி 5 விஷயத்தை சொல்லித்தராங்க ரசூல். அதை கேளுங்க.
இந்த சகாபி சொல்றாங்க, அதற்கு பிறகு நான் என்னாச்சு, நான் பொருளாதார தேவையற்றவனாக அல்லாஹ் என்னை ஆக்கிட்டான். எப்படி ஆகுது? ஏன் எப்படி ஆகுது? அப்ப இந்த துவா இதை நம்ம யார்ட்டே துவா செஞ்சு பாருங்க. துவா செய்யுங்க. நம்மளுக்கு ஒவ்வொருத்தர் பாருங்க, துவா செய்யுங்க. நம்மளுக்கு அது சடங்கு. நம்மளுக்கு என்னங்க, ஒரு சடங்கு, ஒரு சாதாரண வார்த்தை. துவா பண்ணுங்க, துவா பண்ணுங்க. என்ன துவா பண்ணுங்க? அது என்ன துவாங்கிறது விளையாட்டா? அது என்ன அல்லாஹ்விடத்தில் பேசுவது? நீங்க கேட்டுட்டா கொடுக்கறத மேல கடமையாகி விடுகிறது. ஏன்? நம்ம ரப்பு அவனுக்கு ஒரு பலகீனமான அற்பமான முடியாத ஒருத்தன் கேட்கிறான். அவன் சக்தி மிக்கவன் ஆகுன்னு ஆயிரும். அப்படிப்பட்டவன் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? இல்லைன்னா இவன் நம்மகிட்ட கேட்டுட்டான், நம்ம எப்படி இல்லைங்கிறது என்று அல்லாஹ் நினைக்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம சரியான முறையில இன்னும் நம்ம விளங்கல. இன்னும் சொல்றதா இருந்தா பாருங்க, இந்த சம்பவத்துல எதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துடைய சம்பவம் என்ன நடக்குது? கப்பல்ல போறாங்க, அவங்க சீட்டு குலுக்கி போட்டு தூக்கி தண்ணியில போட்டாச்சு. பெரிய மீன் விழுங்கி விட்டது. நமக்கெல்லாம் தெரியும், சுறா மீன் ஒரு பெரிய மீன் விழுங்கிருச்சு. கடலுக்கு உள்ள போயிருச்சு. கடலுடைய நிலைமை என்ன? குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சூரிய வெப்பம் உள்ளே போகாது. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்க? ஒரே இருளா இருக்கும். இருள்னா எப்படி இருளு? தன்னுடைய கையை நம்ம பார்த்தா கை தெரியாது நம்மளுக்கு. நம்முடைய கரத்தை நம்ம பார்க்கிறோமா இருந்தா தெரியாது. அப்படி ஒரு இருளு. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. நல்லா பாருங்க, மீன் வயிறு கடலுடைய ஆழம், இருட்டு, ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே தெரியாது, சூரிய வெளிச்சமே படாது. கடலுக்கு அடியில் இருக்கிறாரு. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. மீனு கீழே போய்விட்டது. இப்ப எப்படி வெளியே வர்றது? வாய்ப்பு இருக்கு? ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? கடல் கரையில நீங்க பாத்தீங்கன்னா பல சம்பவங்களை படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. கடல்ல போய் கப்பல் ஏதாவது பிரச்சனையாகி கரை ஒதுங்கி மாட்டிக்கொள்வார்கள். அப்படி மாட்டிட்டாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு அங்க கிடைக்கிறது அதான் இதையும் சாப்பிட்டு சீரழிந்த பின்னால் அவங்க என்ன செய்வாங்க, அங்கிருந்து கை கால் ஆட்டிட்டே இருப்பாங்க. ஏதாவது போட் அந்த பக்கம் போச்சுன்னா வந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தது வருடக்கணக்கு பின்னால அந்த மக்கள் திரும்பி வந்த வரலாறுகள் ஏராளமாக உலகத்துல நடந்திருக்கு. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மேல வந்து கூப்பிட முடியுமா? ஏதாவது போட்டு போறத? என்னாச்சுங்க? வாய்ப்பு இருக்குதா? உள்ளே உட்கார்ந்து யாரை கூப்பிடுறாரு? அல்லாஹ்வை கூப்பிடுகிறார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரிய நாயன் ரப்பு, உன்னை தவிர யார் இல்லை, நீ பரிசுத்தமானவன், எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று அழைக்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்? நடக்குமா? யோசிச்சு பாருங்க. கேக்குமா? அல்லாஹ்வுக்கு கேட்டுச்சு. வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பை விட நான் சமீபமா இருக்கிறேன். யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள்ள கடலுக்குள்ள இருந்தாலும் யார் அருகில் இருக்கிறா? அல்லாஹ் அருகில் இருக்கிறான். அந்த நம்பிக்கையில தான் அவங்க கேட்கறாங்க, யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், நீ பரிசுத்தமானவன், நான் தான் குற்றவாளி என்று அல்லாஹ்வை அழைக்கின்றார். அல்லாஹ் சொல்றான், அவர் மாத்திரம் நம்மளை அழைக்கலாட்டி அதுக்குள்ளே இருந்திருப்பாரு கியாமத் நாள் வரைக்கும். அப்படி அழைச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? அங்கிருந்து ரஹமா பாருங்க, அந்த மீன் மேல வந்து அவரை வெளியே துப்பி அவர் வந்து கொஞ்ச நாள் அப்படி இருந்து அவருடைய அந்த இதெல்லாம் சரியாகி பயங்கர வெப்பம் உள்ள மீனுக்குள்ள மடல் குடலு ரத்தம் ஓடிட்டு இருக்கும். எப்படி யோசிச்சு பாருங்க, இருக்க முடியுமா? இத்தனைக்கு பிறகும் உயிர் பெற்று வாழ்ந்து வருகிறார்னா இத குர்ஆன்ல எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறான்? கிராத் ஓதுவதற்கா அல்லது ஓதி நன்மையாக போதிட்டே இருங்க என்பதற்கா? அவைகள் நம்ம செய்ய வேண்டிய கடமை. பாடம் என்ன இந்த வசனத்துக்கு? இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு பாடம் என்ன? இந்த வரலாறுக்கு பின்னணி நமக்கு பாடம் என்ன? உங்க வாழ்க்கையிலும் இருள்கள் வரலாம். கண்ணு தெரியாத மாதிரி வாழ்க்கை திடீர்னு ஆகலாம், சிக்கலாகலாம், அவ்வளவுதாங்கிற நிலைமை வரலாம். டாக்டர் சொல்லலாம் முடிஞ்சு போச்சுங்களா, உங்களுக்கு பொருளாதார சிக்கல் விடிஞ்சா நான் இவ்வளவு பேத்துக்கு பணம் தரணுமே என்ன செய்யறதுங்கிற இருள் வரலாம். வியாபாரத்துடைய நஷ்டமாகி விட்டதேங்களாம். ஏதோ ஒரு குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, பேர் ஆபத்தை ஒன்று டாக்டர் சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். கண்ணு நமக்கும் இருட்டாகுது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை இருக்குமேயானால் இன்றைக்கும் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் சொல்றான், என்றென்றும் உயிரோடு இருப்பவன் நான், நிலையாக இருப்பவன் நான். அல்லாஹ் கேட்கக்கூடிய சமி அல்லாஹு லிமன் ஹமிதங்கிறோம். என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சமி அல்லாஹு லிமன் ஹமித. என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கான். நான் பேசுறது அல்லாஹ் கேட்கறான். இப்ப நான் பேசுறது அல்லாஹ் கேட்கறான்னா அதே இருளுக்கு நான் கூப்பிடுறேன், யா அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நாயனே, எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை, நீ தூய்மையானவன் என்று அழைக்கிற நம்பிக்கை, அந்த ஈமான் நம்மள்ட்ட இருந்தா இப்பவும் அந்த மீன் வெளியே வந்து கக்கன மாதிரி இந்த பிரச்சனை நம்ம விட்டு ஓடும் என்பதுல எந்த
சந்தேகமும் இல்லை. அன்புக்குரிய நல்லடியார்களே, அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அன்புக்குரியவர்களே, ஆனா நம்மள்ட்ட இன்னைக்கு என்ன இருக்குது? இந்த அமல் எப்படி இருக்குது? இந்த பாக்கியத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா சடங்காக மாற்றி வச்சிருக்கோம். சடங்கு எப்படி பாக்குற உலமாக்கள் அதை எப்படியோ அது ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அந்த அல்லாஹ்வோடு கனெக்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்க இடையில வர்றோம், வாங்க எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க அரபியில கேட்டு சொல்றோம் வாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தமிழ் தெரியாது, அல்லாஹ்வுக்கு உருது தெரியாது, அல்லாஹ்வுக்கு ஆங்கிலம் தெரியாது, நீங்க கல்பில நினைக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று வாயில தான் சொல்றது இல்ல, நடைமுறைப்படுத்துறாங்க. வாங்க எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஏதாவது கேட்கறோம், நீங்க ஆமீன் போடுங்க. ஆமீன் ஆமீன் எங்கேயோ பார்த்துட்டு ஆமீன் போடுங்க. எங்கேயோ பார்த்துட்டு நீங்க கல்யாண வீடுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஆமீன் 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 ஆமீன். அப்புறம் வியாபாரம், ஆமா ஆமீன் சொல்றது பாக்குறோமா இல்லைங்களா? விளையாட்டாக மாத்தி விட்டோம். யார்கிட்ட பேசுற நீயே, யாரை அழைக்கின்றாய், யார்கிட்ட நீ கேட்கின்றாய், அந்த சிந்தனை கூட இல்லாம இந்த சமூகத்தை வேறு மாதிரி கொண்டு போய் விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் அப்படி போயிட்டா நம்முடைய நிலைமை என்னங்க? அதான் துவா இல்லையே. பொழுது முடிச்சோன்னு நீங்க பார்க்கலாம், தட்ட 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 குறுக்கு எந்திரிச்சு ஓடுறது. அது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே அல்லாஹும்ம அன்த ஸலாம் பாருங்க எழுதி போட்டிருக்காங்க, அல்லாஹும்ம அன்த ஸலாம் மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ், உன்னிடமிருந்தே அமைதி உண்டாகுது யா அல்லாஹ், நீயே அமைதி தருபவன் யா அல்லாஹ், எங்கள் மீது அமைதியை தா யா அல்லாஹ். கேட்கற டைம் இருக்கா நம்மளுக்கு? சொல்லுங்க, நம்மளுக்கு தௌஹீத்வாதின்னு சொல்லுங்க, இருக்குங்களா? எத்தனை பேர் இருக்கிறா? அதான் சுன்னத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சலாம் கொடுத்த துவா கிடையாது, ஓட்டமும் நடையுமா அவள இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம மாறிக்கொண்டால் அல்லாஹ் நம்மை உதவி செய்வான். மாறணும். ரமலான் வர்றதும் போறதுமா இருக்கக்கூடாது. நான் மாறணும், நான் அல்லாஹுவோடு இணைந்திருக்க வேண்டும், நான் சேர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய நம்பிக்கை சரியா இருக்கும், என்னுடைய பிரார்த்தனை சரியான முறையில் அடைந்தால் அது லேசாயிரும் நம்ம வாழ்க்கை. நினைச்சு பார்த்துருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சடங்காக்கி இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? எல்லாமே சில பேர் பேசி பாருங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், அப்புறம் என்னத்த போய் கேட்கறது? அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறதுக்கு இல்ல, அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வோட ஏற்பாடு என்ன தெரியுமா? நீ அடிமை, நான் எஜமான். நீ என்கிட்ட கேட்கணும், நான் உனக்கு தரணும். அது அல்லாஹ் விரும்புறான். நீ கேட்கணும். அல்லாஹ்வுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியறதை விட அல்லாஹ்வுக்கு தெரியும். எனக்கு தெரியறதை விட அல்லாஹ்வுக்கு தெளிவா தெரியும். ஆனால் அல்லாஹ் விரும்புறது என்ன? யா அல்லாஹ், என்னால முடியல யா அல்லாஹ், வலிக்குது யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு கஷ்டமா இருக்குது யா அல்லாஹ், யா அல்லாஹ் கடங்கார காலையில வந்துருவான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு வீட்டுல நிம்மதி இல்லை யா அல்லாஹ், எனக்கு ஒரு பெரிய வீடா வேணும் யா அல்லாஹ் என்று கேட்க சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியும் நீ சிரமத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று இருப்பதே பெருமை. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அது பெருமையின் உச்சம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் அல்லாஹ்ட்ட கெஞ்சறேன், யா அல்லாஹ் எனக்கு தேவை இருக்குது என்று நாம் நம்மை துஆக்கள்ல செய்யக்கூடிய தவறுகள் என்ன தெரியுங்களா? இந்த ஆமீன் ஆமீன் சடங்கு ஒண்ணு, கண்டுக்காம ஓடுறது ஒண்ணு, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறது ஒண்ணு. எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது, நீ கேட்கணும். நாளைக்கு என்ன நடக்கும் உனக்கு தெரியாது, நீ அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இந்த அல்லாஹ்ட்ட கேட்கறதுல இன்னொரு அம்சம் என்ன தெரியுங்களா? மனுஷன்ட்ட கேட்கற மாதிரி தான் நம்ம கேட்கணும். நம்ம கேட்கறது எப்படி? நம்ம என்ன செய்வோம்? இப்ப பாருங்க, ஒரு ஹஜ்ஜுக்கு போலான்னு இருக்கணும் வைங்க, அல்லது உம்ராக்கு போலான்னு இருக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்யறோம். ஒரு 3 ரூபா ரெடி பண்ணிட்டேன், ஒரு 2 ரூபா அல்லாஹ் கொடுத்தானா இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வந்துடலாம். இப்படி சொல்லுவோமா இல்லையா? நீங்களே வச்சு பாருங்க. ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு 20 ரூபா ரெடிங்க, ஒரு 5 ரூபா அல்லாஹ்ட்ட நான் கேட்டிருக்கிறேன், எப்படியாவது கிடைச்சா. அந்த 20 ரூபா யார் கொடுத்தா? அது யார் கொடுத்தா? செருப்புடைய வார் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். யார் சொல்லி கொடுத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. செருப்புடைய வார் எவ்வளவுங்க? செருப்பு வாங்கினா 200 ரூபா, வார் எவ்வளவு? அப்ப பின்னும் ஒரு 20 ரூபா கொடுத்தா தைக்கிற ஒரு பொருளை உங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு ஏன் சொன்னாங்க? செருப்புக்கு சொன்னாங்களா? எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேளு, எல்லாத்தையும் அவன்கிட்ட பேசு, அவனை ஃபர்ஸ்ட் வை. வாழ்க்கையில முதலிடம் அல்லாஹ்வுக்கு கொடு, அவனோட சார்ந்திரி. அவன் ரப்பு, நீ அடிமை, அவன் எஜமான், நீ அடிமை, அவனுடைய முதலாளி, நீ அவன்கிட்ட வேலைக்கு இருக்கிற, எல்லாமே நீ அவனோடு இரு என்று ஒரு மோமினுக்கு கற்று தருவதற்கு தான் சொன்னாங்க. அவங்க நம்ம சொல்றது என்ன? எது நடக்குதோ அதை கேட்போம். பாருங்க, வேலைக்கு போயிட்டு இருப்போம், ஒரு வீடு தாயா அல்லான்னு யாரை கேட்கற மாட்டுவா? யாரெல்லாம் எனக்கு சொந்தமா ஒரு பங்களா தாயா அல்லா, எனக்கு ஒரு 5 சென்ட்ல ஒரு 10 சென்ட்ல உனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்கறமா? ஏங்க நடக்காது. நான் தான் இங்கே சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நடக்காது. என்னுடைய நம்பிக்கை அப்படித்தானே இருக்குது. ஒரு பொட்டிக்கடை வச்சிருப்பாரு, எனக்கு எப்படியாவது அல்லாஹ் வாரம் ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் கிடைச்சா போதுமானது. 50000 ரூபாய் கேட்டா முடியாது, அல்லாஹ்வுக்கே முடியாது. அப்படித்தானே இருக்கிறோம். நம்பிக்கை அப்படித்தானுங்க இருக்குது. இருக்கா இல்லையா சொல்லுங்க? நம்ம எல்லாத்திட்டையும் இருக்கிறது, எனக்கு 5 லட்சம் தேவைன்னு வைங்க, 5 லட்சம் ரூபாய் தான் எனக்கு கிடைக்கும் நான் நம்புவேன். 50 லட்சம் கேட்பதற்கு எப்படி கேட்கறது? அல்லாஹ்க்கு முடியுமா? முடியாதா?
என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? சிறுசோ பெருசோ பிரச்சனையுடைய ஆரம்பத்துல கேட்கணும், தேவையுடைய ஆரம்பத்தை கேட்கணும். ஆஸ்பத்திரிக்கு போறது, காய்ச்சல் வந்துருச்சு, மருந்து சாப்பிட்டேன், டாக்டர் போனேன், ஊசி போட்டேன், எல்லாம் அந்த காய்ச்சல் 4 நாளைக்கு சரியாகல, பிளட் டெஸ்ட் எடு, டாக்டர் சொல்றாரு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னு யா அல்லாஹ் அப்படிங்க. காய்ச்சலின்னு வந்தா, தலைவலின்னு வந்தா முதல்ல அல்லாஹ் கூப்பிடியா அல்லாஹ் இதை லேசாக்கி வையா அல்லாஹ். உள்ளத்துல துவா செய்யறதுன்னாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க துவான்னா தொழுதுட்டு எல்லாம் பண்ணிட்டு கையேந்திர அது துவா தான். அது மட்டும் துவா இல்லை. உள்ளத்தில் நீங்கள் அல்லாஹ் அழைப்பது யாருக்கும் தெரியாது. ஒரு ஊமை எப்படி அல்லாட்ட பேசுவான் சொல்லுங்க? அல்லாட்ட எப்படி பேசுவான்? உள்ளத்தில் பேசுவான். அந்த உள்ளத்தின் ஓசையை அல்லாஹ் கேட்கிறான். அப்படி என்ன செய்யணும்? அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு என் குழந்தை காய்ச்சல்னு போன் வந்துருச்சு, நீ லேசாக்கியா அல்லாஹ். முதல் வைத்தியம் அதுதான், முதல் வைத்தியம் அதுதான். இந்த மாதிரி யார் பழகிறோம்? எனக்கு ஒரு போன், சிரமமான ஒரு போன் வந்துருச்சு, இப்ப போன சரக்கு திரும்பி வருதுன்னு போன் வருது, சரக்கு சரியில்லை ரிட்டர்ன் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப உடனே நம்ம என்ன செய்யறோம்? யா அல்லாஹ் இப்படி ஒரு சோதனை வருது சொல்றோமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு முடியாத விஷயத்துக்கு ஏதாச்சும் நடக்கிறமா இருந்தா யா அல்லாஹ் அப்படிங்கிறோம். இந்த யா அல்லாஹ்க்கு மரியாதை இல்லை. ஏன்? ஆரம்பத்திலேயே முழுமையா அல்லாஹ் சார்ந்து இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல எதுக்கு சொல்லி தரான்? பாலைவனத்துல கொண்டு போய் என் குழந்தையை விட்டு போட்டு குடும்பத்தை விட்டுட்டு யா அல்லாஹ் இந்த நகரத்தை நோக்கி சிலருடைய உள்ளத்தை திருப்புண்டெல்லாம் பிரார்த்தனை செஞ்சுட்டு என்ன கேட்கறாங்க? கனி வர்க்கங்களை தாயா அல்லாஹ். ஊட்டியில் நின்று கேட்கறாங்களா? காஷ்மீர்ல நின்று ஆப்பிள் கேட்டாங்களா? சொல்லுங்க. காஷ்மீர்லயும் கொடைக்கானலையும் நின்று கேட்டா அது சரிங்களா? பாலைவனத்துல மழையும் பெய்யாது, புட்பூண்டு முளைக்காது, அங்க நின்றுட்டு கனிகளை கூடியா அல்லாஹ். ஏன் கேட்கறாங்க? பாலைவனத்துக்கு அந்த சக்தி இல்ல, கனியை படைத்தவனுக்கு அந்த சக்தி இருக்குது. அவன் நினைச்சா செடிகளையும் மலர்களையும் பூஞ்சோலையாக அதை மாற்றி விடுவான். இன்னைக்கு போய் பாருங்க, நம்ம ஊர்ல அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அவங்க செஞ்ச துவா செஞ்ச இடம் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்குது. உலகத்தின் எதெல்லாம் நம்பர் 1 அதெல்லாம் அங்கதான் கிடைக்குது. நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்ஸுக்கும் அவங்க குடிக்கிற பேரு ஒண்ணு, அது வேறையா இருக்கு. அப்ப என்ன எந்த அளவுக்கு மாற்றமா இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா. அப்ப அவங்களுக்கு தெரியுது அல்லாஹ்வுக்கு முடியும். முடிஞ்சதை கேட்கறதுக்கு பேரு துவா இல்ல. மனுஷன்ட்ட வேணா முடிஞ்சதை கேட்கலாம். ஏன் ஒரு 5 ரூபா வேணும் கிடைக்குமா, ஒரு 2 ரூபா வேணும் கிடைக்குமா? அது மனுஷன்ட்ட கேட்கறது. 20 லட்சம் வேணும் அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு 2 ரூபா வேணும் 20 லட்சம் கேளு. எனக்கு வீடு வேணும், எனக்கு மாளிகை வேணும், பங்களா வேணும். இவ்வளோ பெரிய துனியால என்னால வாடகை கொடுக்க முடியும்னு அழுகிறோம் இல்லைங்களா? ஏன் நமக்கு ஒரு 2 சென்ட் அல்லாஹ் தரமாட்டானா? நமக்கு வீடு தரமாட்டான். நம்பிக்கை இல்லையே, நம்மள்ட்ட நம்பிக்கை இல்லையே. அது எப்படிங்க நடக்கும்? அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்பது சைத்தான். ஆகுன்னு சொன்னா ஆகும் அல்லாஹ். இதுதான் குர்ஆன். ஆகும்னா ஆகும். எவ்வளவு வேத்த குர்ஆன்ல பேசுவதற்கு நேரம் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எல்லாம் சொல்றான். எப்படி சொல்றான்? ஒன்றும் இல்லாம இருந்தவரை அங்க போய் எகிப்துல என்ன ஆக்குறான்ல, கிணத்திலிருந்து அடிமையா கொண்டு போறாங்க. அடிமையா போறவர் நிதியமைச்சர் ஆகிறார். எப்படி நிதியமைச்சர் ஆகிறாரு? அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் நடத்துறான். அப்ப இந்த ஒரு பிரார்த்தனைங்கிற பாக்கியம் இன்னைக்கும் நம்ம கையில இருக்குது. பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் என்ன தேவை இருக்குதோ அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கறது எப்படி கேட்கணும்? ரகசியமாக பணிவாக கேளுங்கள். அல்லாஹ் 7வது அத்தியாயத்துல சொல்லித்தரான். ரகசியமா பணிவா கேளுங்க. அல்லாஹ்ட்ட கேட்கறது கத்துறது, உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கத்தி கேட்கறது, அதை பாக்குறோம் நம்ம. அதே போல துவால ராகம் பாடுறது, எலுகை மோனையோட பாடுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்த கண்டிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட எலுகை மோனையா போடுறது, அல்லாஹ்ட்ட கொடுத்தா கொடுங்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட இறைஞ்சி கேட்கணும். நபிமார்களுடைய துவால 3 அம்சம் இருக்கும். ஒன்று என்ன தெரியுங்களா? ஏகத்துவம், அல்லாஹ்வை புகழ்வார்கள். இரண்டாவது, எனக்கு முடியலையா அல்லாஹ், என்னால இயல இல்லையா அல்லாஹ், நான் பலகீனன் யா அல்லாஹ் என்ற கெஞ்சுதல் இருக்கும். மூன்றாவது என்ன இருக்கும்? மூன்றாவது அவர்கள் அல்லாஹ்வை ஒப்படைப்பார்கள், அல்லாஹ்ட்ட ஒப்படைப்பாங்க. இந்த 3மே நீங்க எந்த துவாவை எடுத்தாலும் பாருங்க, பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க, அல்லாஹ் புகழ்ந்திருப்பாங்க, எனக்கு முடியலன்னு சொல்லி இருப்பாங்க. இந்த 3மே நபிமார்களுடைய துவாக்கள்ல இருக்கும். அப்ப இந்த மாதிரி துவாக்களை கேட்கணும். பாருங்க, ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஒருத்தரை அடிக்கிறான், அவன் இறந்துட்டான். ஊர் மக்கள்லாம் துரத்திட்டு வராங்க. அங்கிருந்து அவர்கள் தப்பித்து ஓடிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, உங்களை துரத்தி வருது, ஊரே துரத்துது, கிளம்பி போயிட்டாங்க. போனா அங்க போறாங்க, எங்க போறது என்ன செய்யறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஓடிட்டாங்க, ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அங்க போனா சில பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்காக காத்திருக்கிறாங்க. ஒரு ஆண்கள் கூட்டம் கிணத்தை முச்சி நிக்குது. கேக்குறாங்க, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி அவங்க எல்லாம் போனோன்னு தான் நாங்க தண்ணீர் எடுக்க முடியும், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு போய் தண்ணீர் எடுத்துட்டு அந்த பெண்களுக்கு உதவி செய்து விட்டு அந்த ஓரத்தில் நின்று அல்லாஹ்வை அழைக்கிறாங்க. நீங்க பாருங்க, 28ல 24வது வசனம் போன எல்லாரும் எடுத்து பாருங்க. அது என்ன சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ்
நீ இறக்கி வைக்கிற எந்த நன்மைக்கும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். எந்த நன்மையை கொடுத்தாலும் சரி, எது நன்மைன்னு எனக்கு தெரியாது. நான் எதையாவது நன்மைன்னு வாங்குவேன். நான் ஒரு இடத்த வாங்குவேன் கஷ்டப்பட்டு நன்மைன்னு, அதை இல்லைங்க அது கோயில் பூமி அப்படிம்பாங்க. நான் ஏதாவது ஒரு திட்டமோட ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, வியாபாரமே இருக்காது. அப்ப நான் செய்யறது இல்ல, எது நன்மைன்னு எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு நீ என்ன செய்ய, எனக்கு நன்மையை தான், நீ தரக்கூடிய நன்மையில் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று பிரார்த்திக்கிறார்கள். உடனடியா என்ன நடக்குது, அந்த பெண்மணிகள் போய் அவங்க தந்தைகிட்ட பேசிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கொண்டு போய் அங்க சேர்த்தி விடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் அவங்க கூட பணியாள அமர்றாரு. அங்கேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அங்க குடும்பமாகுது, ஊராயி அங்கிருந்தான் கிளம்பி சில ஆண்டுகளுக்கு பின்னால் போய் இறை தூதரா மாறுறாரு. எப்படி ஒரு ஊருக்குள்ள போன ஒரு அடைக்கலத்தை எல்லாம் ஏற்படுத்துறான், ஒரே ஒரு துவா, நீ தரக்கூடிய எந்த நன்மைக்கும் நான் தேவை, பக்கீரா இருக்கேன். அந்த துவாவை கேட்டு பாருங்க, நான் பக்கீரா இருக்கிறேன், நான் வந்திருக்கிற பக்கீரா வந்திருக்கேன், நீ தான் தரணும் என்று இறைஞ்சி கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மளும் அதிகாலையில எழுந்து யா அல்லாஹ், இன்றைய நாளில் என்ன நன்மையை நீ தருகிறாய், அதுக்கு நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று பிரார்த்திப்பதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகுமா சொல்லுங்க? பல ஆயிரம் செலவாகுமா? ரொம்ப கஷ்டமான விஷயமா? அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்குதா? அதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? நீ எல்லாம் கேட்கலாம், அப்துல் காதர் கேட்கலாம், அப்துல் ரஹ்மான் கேட்க கூடாது, பாத்திமா கேட்கலாம், ஆயிஷா கேட்க கூடாது, ஏதாவது சொல்லியிருக்கானா அல்லாஹ்? ஏதாவது தடை இருக்குதா சொல்லுங்க? இல்ல சும்மா சும்மா கேட்கிற மனுஷன்ட்ட, நண்பன் உயிருக்கு உயிரா நண்பன், 10 தடவை சொல்லி 11வது தடவை சொல்லி பாருங்க, வந்துட்டான் ஆரம்பிச்சிருவான். நம்ம என்ன சொல்லுவோம், டே இதையே பேசுவான், திருப்பி திருப்பி சொல்லுவான். இது மனுஷனுடைய புத்தி. அல்லாஹ் என்ன சொல்றான், திரும்ப 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 கேட்டா சந்தோஷப்படுறான். என்னுடைய அடியான் என்று கேட்கிறான், என்னுடைய பலகீனமான மனிதன் என்னிடத்துல கேட்கிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஒரு முறை அல்ல, 1000 முறை அழைத்தாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். துவா கேட்கறது இல்ல. நீங்க தஹஜ்ஜத்துடைய வேலை அருமையான வேலை. ஏன் அருமையான வேலை? மக்கள் எல்லாம் உறங்கிய பிறகு ஒருத்தர் முன்னாடி கேட்டா கூட ஒரு துவா செய்யறாருன்னு தெரியும். யாரும் இல்ல, மனைவி உறங்குறாங்க, மக்கள் உறங்குறாங்க, ஊர் உறங்குது, தனித்து உட்கார்ந்து யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். அல்லாஹ்ட்ட நபிமாரெல்லாம் துவா செய்யல, பேசுனாங்க. ஒரு நண்பன்ட்ட பேசுற மாதிரி பேசுனாங்க. நாம என்ன செய்யணும், பேசணும் அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது யா அல்லாஹ், எனக்கு இந்த தேவை இருக்குது யா அல்லாஹ், எனக்கு இன்னைக்கு வேணும் யா அல்லாஹ். எவைகள் எல்லாம் ஹலாலா இருக்குதோ அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு லேசு. நீங்க தாராளமாக கேட்கலாம். அல்லாஹ் கோபித்துக் கொள்ள மாட்டான். தருவதும் தராததும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. கேட்க வேண்டியது என்ன, நம்பிக்கையோடு கேட்க வேண்டியது என்ன இருக்குது, தருவானா மாட்டானா இந்த ஐக்கியனைக்கு இல்ல, கேட்கணும். அவசரப்படக்கூடாது. அல்லாஹ்ட்ட அவசரப்பட்டா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பொறுமையை கடைபிடிக்கணும். கேளு, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி தருகிறான். எப்படி சொல்லி தருகிறான்? அதாவது கருணை புரிவதை கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ் நமக்கு தொழுக கடமை மாதிரி அல்லாஹ்வுக்கு என்ன கடமையா, கருணை புரிவதை, அருள் புரிவதை கடமையாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தரான். அருள் புரியறது அல்லாஹ் கடமையாக்கிட்டான். அப்போ எவ்வளவு இந்த பாருங்க, கடல்ல கப்பல் வரும்போது அல்லாஹ் சொல்லி தரான். கடல்ல கப்பல் வருது, நிராகரிக்கிற மக்கள் போறாங்க, புயல் அடிக்குது, அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்தரங்க சுத்தியோட யாரை அழைக்கிறீங்க, அல்லாஹ்வை தான் கூப்பிடுறீங்க. அல்லாஹ் நாடினால் உங்களுடைய அந்த பிரார்த்தனை ஏற்று அவங்களை கரை சேர்த்து விடுகிறேன், கரை சேர்த்த பின்னாடு இணை வைக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இணை வைப்பவர்கள் அழைத்தா கூட பதிலளிக்கிற ரஹமானவன். அப்ப மனுஷனே ஒரு கஷ்டத்துல கூப்பிடுறானா அல்லாஹ் இறங்குகிறான், கருணை உள்ளவன். ஒரு மூமின் அழைத்தா அல்லாஹ் பதில் தர மாட்டானா சொல்லுங்க? ஒரு மூமின் அழைத்தா அல்லாஹ் பதில் தர மாட்டானா? ஒரு ஃபாத்திமாக்கள் ஆயிஷாக்கள் அழைத்தால் அல்லாஹ் பதில் தர மாட்டானா? அல்லாஹ் தருவான். நீங்க நம்புவதில்லையே, சடங்காக்கி வச்சிருக்கமே. நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், கபூலே ஆகல சொல்லுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. நான் இருங்க என்ன சொல்லணும், ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த சொல்லி வச்சுட்டு இருங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அது நடந்துரும் அப்படிங்கிறோம். ஒரு மனுஷன் மேல நம்பிக்கைக்கிறையே, ஒரு கோரிக்கையை அல்லாட வச்சுட்டு இனி நான் காத்திருக்கிறேன், ஒருவரிடம் சொல்லி இருக்கிறேன். யார் அந்த ஒருவர்? அகிலத்தின் ரட்சகனிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன், நிச்சயமா அது நடக்கும் என்று நம்பிக்கை நமக்கு வருகிறதா சொல்லுங்க? டாக்டர் சொன்னா ஈமான் கொள்ற, அவ்வளவுதான் காப்பாற்ற முடியாதுன்னா ஈமான், அந்த டாக்டருங்க ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டாருங்க, அதை நம்புறையே, அல்லாவை நம்ப மறுக்கிறையே. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில இன்றைய ஜும்மால இந்த ரமலான் காலத்திலிருந்து ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை சார்ந்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஏந்தக்கூடிய கையேந்துதலை அல்லாஹ் அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஈடேற்றத்தை தருவானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது முதலாவது உரையினை நிறைவு செய்கின்றேன்.
அன்புக்குரிய சோர்களே, இந்த பிரார்த்தனையில மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹலாலின் மீது இருக்கணும் நம்ம வாழ்க்கை. ஏனென்றால் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய துவாவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொலை தூரத்திலிருந்து புனித இடத்துக்கு வருகிறார், பைத்துல் முகத்தஸுக்கோ அதாவது காபத்துல்லாவுக்கோ இடம் சொல்லப்படலை, ஹதீஸ் முஸ்லீம்ல பெரிய ஹதீஸ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழைக்கின்றார், அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்க மாட்டாங்கிறாங்க. ஏன்? அவர் பயணித்த வாகனம் ஹராம், அவர் உண்ட உணவு ஹராம், அவர் உடுத்தி இருக்க உடை ஹராம். அப்படின்னு என்னங்க? ஹராமில் வாழ்வில்லை. நம்ம வட்டியில ஏமாற்றுதில்ல, பிறர் முதல்ல திங்கிறதில்ல, வாங்கிட்டு தராம விடுறதில்ல. இந்த மாதிரி விஷயம் நம்ம உள்ளக்குள்ள இருந்தா நம்முடைய கையேந்துதலுக்கு அல்லாட்ட மரியாதை இருக்காது. நாம இவைகளை தவிர்த்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வான். இவைகளை செய்திருந்தால் பாவ மன்னிப்பு தேடி இனிமேல் நடக்காமல் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் கையேந்தி விட்டால் மறுப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். எப்படி மறுப்பான் ரப்பு சொல்லுங்க? அவ்வளோ பெரிய ரஹமா எப்படி மறுப்பான்? கேட்கறான், அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இவ்வளோ பெரிய துனியால அவன் எனக்கு ஒரு செண்டு இடம் கேட்கறான், அல்லாஹ் எப்படி இருக்கு? அல்லாஹ் வெட்கப்படுறான், அவன் கேட்கறான், அவனுக்கு கொடுக்கணும் நம்ம என்று அல்லாஹ் நம்புறான், கருகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 விதங்களில் தருவாங்கிறாங்க. என்ன 3 விதம்? கேட்டதையே அல்லாஹ் கொடுப்பான், என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்துருவான். அல்லது கேட்டதற்கு பகரமாக கேட்பது தப்பு, இவன் தப்பா கேட்கறான், இவனுக்கு இதை கொடுக்க கூடாது, கொடுத்தா இமிசை அவனுக்கு துன்பம் வரும்னு வேறொன்றை கொடுப்பான் அல்லாஹ். பாக்குறோம், ஒரு குழந்தையை பாக்குறோம், நம்மளே செய்யறோமா இல்லைங்களா? நல்ல மழை காலம், குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்குது, ஐஸ்கிரீம் கேட்டு அழுகுது. ஒரு நல்ல தகப்ப என்ன செய்வான்? 4 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான், சாக்லேட் வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணிடுவோம். ஏன்? இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் ஆகாது, கொடுத்தா உனக்கு மேலும் நோய் அதிகரிக்கும். அது மாதிரி இப்போ உங்க கையில இப்போ இந்த பிரச்சனையை கொடுத்தா நீ தாங்க மாட்டே, அதுக்கு வேற நன்மை தர்றான் அல்லாஹ். 3ஆவதாக சொல்லுகிறான், தர்றான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன? உலகத்துல எதுவுமே தரல, ஆகரத்துல அதுக்கு நன்மை இருக்குது. கையேந்திட்டா வீணா போகாது, கையேந்திட்டோன்னு வைங்க வீணா போகாது. உலகத்துல தரலைன்னா கூட காரணம் இருக்குது. இவன் என்னிடத்தில் கேட்டான் என்பதற்காக சொர்க்கம் பரிசு இருக்குது. அப்ப அந்த துவா வீணா போகாது என்பதை மனதின் ஆழத்தில் பதிய வைத்து அந்த அமலை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஒரு அற்புதமான ஒரு வணக்கத்தை கற்றுத் தந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஏழை எளியவர்களுக்கு இந்த நோம்பில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி சதக்கத்துல் ஃபித்ர் என்ற ஒரு அமலை கற்றுத் தந்திருக்காங்க. உலகத்துல எந்த சமூகத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. பட்டாசு வாங்கி காசை கறி வேணா பண்ணுவாங்க, நாம நோன்பு வச்சு நம்ம நோம்பில் ஏற்பட்ட தவறுக்கு நாம பொருளாதார உணவுகளை உதவி செய்து பக்கத்தில் இருக்கிற ஏழையும் சந்தோஷமா இருக்கணும் அந்த அன்னைக்கு என்று ஏற்படுத்துகிற அற்புத மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அது எவ்வளவு? 4 சாவு, ஒரு சாவு 4 தடவை கையில அள்ளி போட்டா எவ்வளவோ அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு 200 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. சில பக்கம் பாத்தீங்கன்னா அனஃபில போனீங்கன்னா அனைமா 65 ரூபா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இவ்வளவு அவங்களுக்கு அவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 200 குறைவு தான். ஏன் குறைவு? அரிசி கொடுத்தா சாப்பிட முடியுங்களா? வெறும் அரிசி வேவிச்சு சாப்பிடுவாங்களா? அதுக்கு மற்றவைகள் வேண்டுமா இல்லையா? உணவுக்கான ஏற்பாடு. அப்போ 200ங்கிறது குறைந்தது. நீங்கள் அவரவருக்கு தாக்கத்து எவ்வளவு இருக்குதோ அவங்கள கணக்கிட்டு வீட்டுல அன்றைக்கு பிறந்த குழந்தையா இருந்தா கூட, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய குழந்தைகள் நாம அப்படி இருக்கிறோம்னு சொன்னா, அன்றைக்கு பிறந்த குழந்தையா இருந்தா கூட அதையும் கணக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு ஜமாத்தா கூட்டா செய்யறாங்க, அதுல கொடுத்தாலும் சரி, நாம தனியா செஞ்சாலும் சரி, உணவுகளாக வாங்கி கொடுத்தா சிறப்பானது. அப்ப இந்த மாதிரி இந்த அமலை இந்த கடைசிக்கு முன்னால் நாம் செய்தால் நம்முடைய இந்த நோம்பில் ஏற்பட்ட தவறுகள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அமலையும் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஜமாத்தும் அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்குது. இவங்கள்ட்ட நீங்க கொடுத்தா அது அழகான முறையில உணவுகளை வாங்கி ஏழை எளியோருக்கு சேர்ப்பித்து விடுவார்கள் என்று கூறி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருடைய வாழ்விலும் தந்தருள் புரிவானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.